இருக்கின்ற தென்றல் நகர் வாசகர் வட்டத்தினுடைய துணைத் தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் புலவர் இரா லட்சுமணன் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராகவும் நூலை பெற்றுக்கொள்ளவும் வருகை தந்திருக்கக்கூடிய கல்வி உளவியலாளர் மற்றும் மாவட்ட மைய நூலகத்தினுடைய வாசகர் வட்ட தலைவர் சகோதரி திருமதி அள்ளிராணி பாலாஜி அம்மா அவர்களே, மற்றும் இங்கு இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தென்றல் நகர் கிளை நூலகத்தினுடைய நூலகர் திருமதி பா சகிலா பேகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளரும் யோகா பேராசிரியருமான திருமதி சி பத்மா அவர்களே, மற்றும் இங்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய ஈரோடு கருவூல அலுவலர் வே செந்தில்குமார் அவர்களே, தமிழ்ச்சங்கத்தினுடைய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தினுடைய முனைவர் திரு செயலாபதி அவர்களே, திரு இரா முத்துக்குமரன் அவர்களே, திரு சி ஹரிஸ்ராம் அவர்களே, திருமதி பூ சுப்ரஜா ஹரிஸ்ராம் அவர்களே, டி அரவிந்த் பிரபு அவர்களே, டி சுரேந்தர் அவர்களே, மற்றும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் தே சம்பத் அவர்களே, நாகநாதன் அவர்களே, எம் ராஜ்குமார் அவர்களே, லோ பாபு அவர்களே, எம் ஹரிகிருஷ்ணன் அவர்களே, ஏ சமயபுரம் ராஜேந்திரன் அவர்களே, ரா சுப்பிரமணியன் அவர்களே, முனைவர் திரு ச ஐயம்பிள்ளை அவர்களே, ஆர் எஸ் ஹவுஸ் மொய்தீன் அவர்களே, கா ரத்னசாமி அவர்களே, கே குணவழகன் அவர்களே, வி சீனிவாசன் அவர்களே, மு செந்தில்குமார் அவர்களே, பி செல்லத்துறை அவர்களே, மற்றும் தென்றல் நகர் கிளை நூலகத்தினுடைய வாசகர் வட்ட தோழர்கள் தோழிகளே, மற்றும் நூலகத்தில் அரசு தேர்வு பயிற்சி பயிலும் மாணவர்களே, இறுதியிலே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற இந்த வாசகர் வட்ட நிர்வாகியும் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியருமான இரா தமிழரசி புத்தர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். முதல்ல இந்த மலைச்சாரல் புத்தகத்துக்கு வாழ்த்துறை வழங்குறதுக்காகத்தான் என்கிட்ட வந்தாங்க. வரும்போதே என்கிட்ட கொடுத்தப்ப ஏதோ பரவாயில்ல, ஏதோ சுமாரா எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒவ்வொன்றையும் பரட்டி பார்த்தேன். பார்க்க எனக்கே பிரமிப்பா இருந்துச்சு. ஆனா கேட்டா முதல் நூல் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொன்றும் அவ்வளவு தெளிவா அவ்வளவு அருமையா எழுதியிருந்தாங்க. ஏன்னா நூலகத்திலேயே அவங்க இருந்தனால நூலகத்தை பத்தி புத்தக தினமாகட்டும், நூலகர் தினமாகட்டும், இதுகளை பத்தி நிறைய கவிதைகள், மலையை பற்றி கவிதைகள், ஒரு மருமகளை பற்றி ஒரு கவிதை, இப்படி பல கவிதைகள் எனக்கு அப்படியே பிரமிப்பா இருந்துச்சு. எனக்கே இந்த புத்தகத்தை படிச்ச உடனே ரொம்ப படிக்க ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. இவர்கள் இது முதல் நூல்ன்றாங்க. ஆனா இதை பார்த்தா முதல் நூல் மாதிரி தெரியல. நிறைய அனுபவப்பட்ட ஒரு நூலாசிரியர் மாதிரி எழுதியிருக்காங்க. இவர்கள் இதை போல இன்னும் பல நூல்கள் எழுதி பெரிய ஒரு எழுத்தாளராக வேண்டும் என்று இந்த நேரத்தை வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.